பதிரானாவிடம் சண்டை போட்டு டெஸ்ட் மேட்ச் விளையாண்ட விராட் கோலி, சிஎஸ்கேக்கு எதிராக அதிரடியாக ஆடிய ஆர்சிபி வீரர்கள். சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான 8வது ஐபிஎல் மேட்ச்சில் டாஸை வெற்றி பெற்ற சிஎஸ்கே அணி கேப்டன் பந்து வீச்சு தேர்வு செய்து பதிரானாவை உள்ளே இறக்குனாங்க. அதே போல் ஆர்சிபி அணியில் புவியை உள்ளே இறக்குனாங்க. ஸோ ஓப்பனிங் வீரராக உள்ளே வந்த பிலிப் ஷாட் விராட் கோலி தொடக்கத்திலிருந்தே அதிரடியாக விளையாட ட்ரை பண்ணாங்க. இதில் பிலிப் ஷாட் தொடக்க ஓவர்களில் கொஞ்சம் தடுமாறினாலும் அடுத்தடுத்து அதிரடியாக விளையாட ஆரம்பித்தார். ஸோ அவர் விக்கெட்டை எடுக்க ஏர்லியாக சிஎஸ்கேடைய துடுப்பு சீட்டான நூர் அகமதை கொண்டு வந்தார் ருத்ராஜ். ஸோ நூர் அகமது வீசிய 4வது ஓவரில் லாஸ்ட் பாலில் எம்எஸ் தோனி பண்ண ஃபாஸ்டஸ்ட் செம்பீட்னால நூர் அகமது ஷாட்டை வெளியே அனுப்பியிருப்பார். பிலிப் ஷாட் வெறும் 16 பாலுக்கு 32 ரன், 5 பவுண்டு, 1 6, 200 கிட்ட சைக்கிள் வச்சு ஆடிட்டு இருக்கும்போது எம்எஸ் தோனி வேற லெவலில் கெட்ச் போட்டு அவுட் ஆக்கியிருப்பார். ஸோ அதற்கப்புறம் உள்ளே வந்த படிக்கல் திடீர்னு அதிரடியாக விளையாட 14 பாலுக்கு 27 ரன் அடிச்சிருக்கும் போது அஸ்வின் போட்ட பாலில் ருத்ராஜ் வேறு லெவலில் ஒரு கேட்ச் எடுத்ததுனால படிக்கல் 27 ரனில் வெளியேறினார். அடுத்ததாக உள்ள வந்த ராஜ் படிதர் அதிரடியாக விளையாண்டாலும் 17 ரன் அவர் இருக்கும்போது ஒரு கேட்சை சிஎஸ்கே வீரர் தீபக் கூட விட்டுருப்பார். அதுக்கப்புறம் ராகுல் திரிபாத்தியா, அதுக்கப்புறம் கலீல் அகமது அடுத்தடுத்து படிக்கலுக்கு கேட்சை விட்டுருப்பாங்க. ஸோ டெஸ்ட் மேட்ச் விளையாண்ட விராட் கோலி பதிரானா ஹெல்மெட்டில் போட்டதுனால கோவமாகி அடுத்தடுத்து 6 பவுண்டரியுமா அடித்து கொஞ்சம் ரன்னை அதிகப்படுத்தினார். இருந்தாலும் நூர் அகமது வீசிய பாலில் ஜடேஜாட்ட கேட்ச் கொடுத்துட்டு விராட் கோலி 30 பாலுக்கு 31 ரன், 2 பவுண்டு, 1 6 அடிச்சிருக்கும் போது அவுட் ஆனார். இந்திய விளையாட ட்ரை பண்ண லிவிங்ஸ்டன் 9 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்கும் போது நூர் அகமது போட்ட பாலை க்ளீன் போல்ட் ஆகிட்டு வெளியேறினார். அடுத்ததாக கலீல் அகமது வீசிய பாலில் ஜிதேஷ் சர்மா 6 பாலுக்கு 12 ரன் அடித்து வெளியேற 19வது ஓவரில் பதிரானா கேப்டன் ராஜ் படிதர் விக்கெட்டை ஸ்கெட்ச் போட்டு எடுத்திருப்பார். ராஜ் படிதர் 32 பாலுக்கு 51 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆயிருப்பார். அதற்கு அடுத்ததாக உள்ள வந்த குணால் பாண்டியா 3 பாலுக்கு டொக்கோட்டில் வெளியேற கடைசி ஓவரில் ஹாட்ரிக் 6 அடித்து போட்டியை மாற்றி அமைச்சிருப்பார் டிம் டேவிட். இந்த மேட்ச்சில் 8 பாலுக்கு 22 ரன், 1 பவுண்டரி, 3 சிக்ஸ் அடிச்சிருப்பார். அதில் சாம் கரன் வீசிய கடைசி ஓவரில் 3வது பாலில் 6, 4வது பாலில் 6, 5வது பாலில் 6ன்னு சம்பவம் பண்ணியிருப்பார் டிம் டேவிட். இதனால தான் ஆர்சிபி அணி 20 ஓவர் முடியல 7 விக்கெட்டில் பிறகு 196 ரன் அடித்தாங்க. ஆனால் 19வது ஓவர் பதிரானா 1 ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்திருப்பார். ஸோ இந்த மேட்ச்சில் ஆர்சிபி அணி 20 ஓவர் முடியல 7 விக்கெட்டில் பிறகு 196 ரன் அடித்தாங்க. சிஎஸ்கே பந்து வீச்சு தரப்பில் நூர் அகமது 4 ஓவர் வீசி 36 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்து பப்புள் கேப் ஹோல்டராக மாறி இருக்காரு. அஸ்வின் 1 விக்கெட்டும், கலீல் அகமது 1 விக்கெட்டும், பதிரானா 4 ஓவர் வீசி 36 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே அணி 20 ஓவருக்கு 197 ரன் அடித்தா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஆனால் தற்போது 2 ஓவர் முடியல 2 விக்கெட் இழப்பிற்கு 8 ரன் மட்டும் அடிச்சிருக்கனால சிஎஸ்கே அணி இந்த மேட்ச்சில் தோற்று பல்பு வாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆர்சிபியினுடைய அதிரடி பேட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படியே கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.